குலதெய்வம் பற்றி சொன்னீங்க, நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வரணும்னு. இந்த குலதெய்வம் தான் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது, குலதெய்வம் எதுன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் குலதெய்வமானு கன்ஃபார்ம் பண்ண முடியாதவங்க இருக்காங்க. இப்போது நாடி படிக்கும்போது குலதெய்வம் எது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்குமா? அவங்களோட மூதாதையர்கள் வழிபட்ட அந்த தெய்வத்தை தான் வந்து இவங்க குலதெய்வமாக வழிபடுறாங்க. அது வழிவகையாக அவங்க பாரம்பரியமாக வந்து வழிபட்ட ஒரு தெய்வத்தை தான் வந்து குலதெய்வமாக வந்து அவங்க வழிபடுறோம். அது மாதிரி தான் அவங்க வந்து அந்த குலதெய்வ வழிபாடும் அதுதான் அவங்களுக்கு. அது நம்ம முறைகளில் வந்து குலதெய்வ வழிபாடுன்னு தனியாக ஒரு இந்த வழிமுறையே இருக்குது. இல்லை ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஊர் மாறிட்டோம். நம்ம நிறைய வந்து இப்போ நாங்களாம் பூர்வீகம் எங்கே இருந்தோம் அப்படின்னு எங்களுக்கு சரியாக 2-3 ஊர் சொல்கிறாங்க. அப்புறம் சென்னையில் வந்துட்டோம், செட்டில் ஆகிட்டோம், நம்ம இங்கே செட்டில் ஆகிட்டோம். இப்போ எங்களோட குலதெய்வம் எது அப்படிங்கிறதுலையே எங்களுக்கு என்னவா இருக்குது, சந்தேகம் இருக்குது. இப்போ நாங்கள் 2 இடம்னா 2 இடத்துக்குமே இப்போ போகிறோம். 2 இடமா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒன்று தானே குலதெய்வமாக இருக்கணும். அப்போ கரெக்டாக இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறத நாடி மூலம் அறிந்து கொள்ள முடியுமா? அதுதான் கேள்வி. அதற்கான தீர்வுகள் இருக்குங்க ஐயா. அதற்கான காண்டத்தை எடுத்து படித்து பார்த்தா உங்களுக்கு குலதெய்வம் என்ன, நீங்கள் எந்த வழிபாடுகள் எந்த மாதிரி பூஜை முறைகள் நீங்கள் செய்யணும், அது செஞ்சால் உங்களுக்கு வந்து எல்லாமே திருப்திகரமாக அமையும்ன்றத எல்லா அந்த ஆலோசனைகளையும் நம்ம சொல்கிறோங்க அவங்களுக்கு.